அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம். நூல் நிலையம் வலையொலி வழியாக வாசக உலகத்தோடு உறவாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தகங்களை படிப்பதைப் போல நம்முடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும், மனிதர்களை படிக்க வேண்டும். அந்த காலத்தில் அண்ணன்மார்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள், அக்காமார்கள் ஆசிரியர்களாக இருந்தார்கள். கதை சொல்லும் பழக்கம் இருந்தது. ஒரு ஊரிலே, ஒரு தெருவிலே தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு ஒரு அக்கா ஒரு தாயாகவும் ஆசிரியராகவும் இருந்து வழிநடத்தும் பழக்கம் இருந்தது. அதை போல அண்ணனாக இருக்கக்கூடியவர்கள் தம்பியாகவும் தம்பிகளை ஒரு மாணவனாகவும் வழிநடத்தக்கூடிய பெரும் பொறுப்பு அண்ணனாக விளங்கிய ஆசிரியர்களுக்கு இருந்தது. இதற்கெல்லாம் அவர்கள் டியூஷன் ஃபீஸோ அரசு ஊதியமோ வாங்கியதில்லை. அந்த வகையில் நான் 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் அந்த தெருவில் விளையாடக்கூடிய பல அண்ணன்மார்கள் இருந்தார்கள். அதில் 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த கௌதமனும் இருந்தார். அவர் இப்பொழுது தலைமை ஆசிரியராக இருக்கிறார். அவர் பல்வேறு திறமைகள் உடையவராக இருந்தார். அந்த காலத்திலேயே, பள்ளி பருவத்திலேயே திரைப்படங்களை ஒரு அட்டைப்பெட்டியில் லென்ஸை வைத்து வெயிலில் வைத்து வீட்டிற்குள் ஒரு வேட்டியை கட்டி போர்வையை மறைத்து ஒரு தியேட்டர் போல ஆக்கி படம் காட்டுவார். அவரிடம் எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பாடல்கள் என்று 400 பக்கம் என்று 2 புத்தகங்கள் இருந்தது. அதிலிருந்து புலமைப்பித்தன் அவர்களுடைய ஒரு பாடல், இந்த பச்சை கிளிக்கொரு என்கிற பாடல், அந்த பாடலை பாடி என்னை பயிற்றுவித்தார். பிற்காலத்தில் மக்கள் சிந்தனை பேரவை தலைவர் ஸ்டாலின் குணசேகரன் அவர்கள் புலமைப்பித்தன் அவர்களை வரவேற்கவும் வழி அனுப்பவும் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்த பொழுது ஈரோட்டில் அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த பாடலை நான் அவருக்கு பாடி காட்டினேன். இது சிறிய வயதில் கௌதமன் எனக்கு அந்த பாடலை எப்படி பாட வேண்டும், எப்படி ஏற்ற இறக்கத்தோடு பாட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார். அதை போல பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த என்கிற பாடலையும் எனக்கு பாடி காட்டுவார். என்னை பாட சொல்லி திருத்துவார். இது நல்ல தமிழில் நல்ல கருத்தோடு எழுதப்பட்ட பாடல்கள். அதே போல டி ராஜேந்தர் அவர்களுடைய ஒரு பொன்மானை நான் காண தகதிமித்தோம் என்கிற பாடலையும் ஏற்ற இறக்கத்தோடு எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அந்த கௌதமன் அழகாக ஒரு வரி சொன்னார். சன்னதா, அறிஞர் அண்ணாவுக்கு மேடை பேச்சு கைவந்த கலை, அதை போல எம்ஜிஆருக்கு சண்டை பயிற்சி கைவந்த கலை, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஸ்டைலுங்கிறது கைவந்த கலை அப்படின்னு சொன்னார். எவ்வளவு சுருக்கமாக ஒரு வரலாற்றை ஒரு புது கவிதை மாதிரி சொன்னார் பாருங்க. இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதை போல நிறைய சமுதாயத்தை பற்றியும் திரைப்பட உலகத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் கௌதமன் அவர்கள் பாடம் நடத்துவார். ஊர் சுற்றுவதற்கு அழைத்து செல்வார். ஆழம் விடுதிகளில் ஆடுவதற்கு, ஏரிகளில் குளிப்பதற்கு, ஓடைகளில் நீந்துவதற்கு அழைத்து செல்வார். கூட்டாஞ்சோறு ஆக்கியது என்று அவரிடம்தான் நான் கற்றுக்கொண்டேன். என்னுடைய நோட்டு புத்தகத்தை வாங்கி முதல் பக்கத்தில் எழுதி கொடுத்தார் கௌதமன். சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும்,
என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும். ஈழத்து கவிஞர் சச்சிதானந்தம் எழுதிய கவிதை என்று நான் நினைக்கிறேன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன், அவர் 11ஆம் வகுப்பு படிக்கிறார். இப்படிப்பட்ட கவிதைகளை எழுதக்கூடிய வயதா, படிக்கக்கூடிய வயதா, புரிந்து கொள்ளக்கூடிய வயதா? இல்லை. அவர் எழுதி கொடுத்தார். சாவிலும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று எழுதி கொடுத்தார். அப்படி ஒரு நல்ல ஓவியராகவும் இருந்தார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம்னு ஒரு பேனர் எழுதுவார். அப்பெல்லாம் பேனர் கையால் தான் எழுதுவாங்க. அவர் எழுதுனதை பார்த்துட்டு இன்னைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள தமிழ்துறை தலைவராக இருக்கக்கூடிய அரங்க பாரி இருக்கிறாரே, அவரும் கௌதமனும் வகுப்பு தோழர்கள். அதே போல அவருடைய வகுப்பு தோழர்கள் ஒரு 7-8 பேர் வந்தாங்க. சைக்கிளில் வந்து பார்த்தாங்க. அப்போ ரஜினி நல்லா கொடிகட்டி பறந்தார். புதுசாக வந்த நேரம் 80 to 90. அப்போ வந்து பார்த்துட்டு அந்த பேனர் எழுதியிருந்தார். ஒரு பக்கம் ரஜினிகாந்தோட படம், இன்னொரு பக்கம் அந்த எழுத்து, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர் மன்றம், செந்துறை ஒன்றியம், திருச்சி மாவட்டம் என்று கௌதமன் எழுதியிருந்தார். அதை பார்த்துவிட்டு அரங்க பாரியும் மற்ற தோழர்களும் அசந்து விட்டார்கள். ஏய் கௌதமா, சூப்பர்ரா, எப்படா எழுதுன, நீ எழுதுனன்னு யாருமே நம்ப மாட்டாங்க, பிரமாதமாக இருக்குடா, ஓவியர் தோற்றுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு கௌதமன் அரங்க பாரியை போலவே பேராசிரியராக, துணைவேந்தராக வரக்கூடிய அளவுக்கு நல்ல திறமை பெற்றவர், உயர் அதிகாரியாக வரக்கூடிய அளவுக்கு பல்வேறு திறமைகள் உடையவர். ஆனால் வாழ்க்கையும் சமூக சூழலும் ஒரு மனிதனை எல்லோருக்கும் வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. பாரி அந்த இடத்திற்கு போனார். கௌதமன் தலைமை ஆசிரியராகவே ஒரு கட்டத்தில் நின்று விட்டார். ஆனால் பல்வேறு திறமைகள் உடையவர் கௌதமன் அவர்கள். டீச்சர் ட்ரைனிங் முடித்துவிட்டு சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள், ஒரே ஒரு மனிதன் 20 மாடுகள். இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன வசதிகள் எல்லாம் அப்பொழுது கிடையாது. 20 மாடுகளையும் கௌதமனே மேய்ப்பதற்கு அழைத்து செல்வார். மறுபடி ஒட்டி கொண்டு வந்து கட்டுவார். 20 மாடுகளையும் அவரே குளிப்பாட்டுவார், அவரே பால் கறப்பார், அவரே சாணியை அள்ளி ஒரு பக்கத்தில் குமித்து வைப்பார். இது நான் மலைத்து போய்விட்டேன், இப்படி ஒரு மனிதனா என்று. பாடல்களை பாடுவது, புத்தகங்களை படித்துவிட்டு பேசுவது, பேச்சாளர்களுடைய பேச்சை கேட்டுவிட்டு மேற்கோள் காட்டுவது, இன்னொரு பக்கம் ஓவிய திறமை, இன்னொரு பக்கம் செயல் உழைப்பு, செயல் செயல் செயல், உழைப்பு உழைப்பு உழைப்பு. 20 மாடுகளை எந்த உதவியாளரும் வைத்துக் கொள்ளாமல் அவரே பராமரித்தார். பிறகு வேலைக்கு வந்த பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டார், அது வேறு விஷயம். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் முதல் நூலகமாக, நான் பார்த்த முதல் நூல் நிலையமாக, முதல் ஆசிரியராக அண்ணன் கௌதமன் அவர்கள் விளங்கினார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு அண்ணன்மார்கள் என்ன செய்வார்கள்? கிட்டிப்புள் விளையாடுவாங்க, கிரிக்கெட் விளையாடுவாங்க, ஊரை சுற்றுவாங்க, இல்லைன்னா வேற ஏதாவது சீட்டு கட்டு விளையாடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கதை சொல்லுவாங்க. இதுதான் பழக்கம். அதுவும் ஒரே வயது உள்ள நண்பர்கள் தான். தன்னை விட 6 வயது 7 வயது குறைவாக இருப்பவர்களோடு யாரும் பழக்கம் வைத்துக் கொள்வதில்லை. தன்னை விட 6-7 வயது குறைவாக இருப்பவர்களோடு பழக்கம் வைத்துக் கொண்டு இருந்தது மட்டுமல்ல, வெட்டி வேலையாக செய்யாமல், அரட்டை அடிக்காமல், சீட்டுக்கட்டு விளையாடாமல் அவர் அரசியலை பற்றி என்னோடு பேசினார், திரைப்படங்களை பற்றி என்னோடு பேசினார், எம்ஜிஆரை பற்றி பேசினார், கலைஞரை பற்றி பேசினார், அரசியலை பற்றி பேசினார், கவிதைகளை பற்றி பேசினார். ஆகவே எனக்கு வெளி உலகத்தில் பாடத்திட்டத்திற்கு அப்பால் உள்ள நூலகமாகவும் முதல் ஆசிரியராகவும் திகழ்ந்தவர் கௌதமன் அவர்கள். அவர்களுடைய தந்தையார் அவர்கள்
அந்த காலத்தில் தமிழ் உணர்ச்சியோடு பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டுவது வழக்கம். அவர்களுடைய தந்தையார் அவர்கள் கௌதம புத்தருடைய ஞாபகார்த்தமாக கௌதமன் என்று பெயரிட்டார். சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளுடைய ஞாபகார்த்தமாக அடுத்த பையனுக்கு இளங்கோவன் என்று பெயர் வைத்தார். மாமன்னன் தமிழ் மன்னன் ராஜேந்திர சோழன் அவனுடைய ஞாபகார்த்தமாக மூன்றாவது மகனுக்கு ராஜேந்திரன் என்று பெயர் வைத்தார். தன்னுடைய ஒரே மகளுக்கு தமிழ் பெயரிட வேண்டும் என்பதற்காக மலர்விழி என்று பெயர் வைத்தார். இப்படிப்பட்ட தமிழ் உணர்வுள்ள மனிதர்கள் இப்படி தன்னுடைய தம்பிகளை சமூக உணர்வோடு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக விளக்கிய அண்ணன்மார்கள் இன்றைக்கு இருக்கிறார்களா? இருந்தால் மகிழ்ச்சி, ஆனால் குறைவாக இருக்கிறார்கள். இப்படி ஒரு தோழமை உணர்வு சமுதாயத்தில் இன்று இல்லை என்பதுதான் வருத்தம். ஒரே தெருவில் அரசு பள்ளிக்கூடத்தில் சில மாணவர்கள் படிக்கிறார்கள். சில மாணவர்கள் 10,000 20,000 ரூபாய் பணம் கட்டி படிக்கக்கூடிய சாதாரண தனியார் பள்ளிகளில் படிக்கிறார்கள். சில மாணவர்கள் 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் கட்டக்கூடிய உயர்ந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு வீட்டு பையனுக்கும் இன்னொரு வீட்டு பையனுக்கும் விளையாட்டு தொடர்பு, திரைப்படம் பார்க்கிற தொடர்போ பேசுகிற தொடர்போ இல்லாமல் தனித்தனி தீவுகளாக இருக்கிறார்கள். இந்த நிலைமையெல்லாம் மாறி எந்த காலத்தில் இருந்த பொற்காலம் மறுபடியும் மலர வேண்டும். நன்றி, வணக்கம்.